நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போறக்கான நேரம் வந்துருச்சு. அதில் நாள் இன்னைக்கு 8. காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் சகுறு செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சகுறு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பர்க்கத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவல் 3யும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸையும் சேர்த்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என் நேரம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நான் சாப்பிட்டதும் இந்த நாய் கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாடுவேன். ஏன் அப்படின்னா தூக்க கலக்கமாக இருக்கும், போய் விளையாண்டா அப்படின்னு தூக்கமெல்லாம் போயிடும். வீட்டுக்கு வந்து பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நியத்தெல்லாம் வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு பள்ளிவாசல் போகலான்னு சொல்லிட்டு ஃபஜ்ருக்கு பள்ளிவாசல் போனேன். போனது பார்த்தா தொழுகையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஓடி போய் ஒழுகெல்லாம் செஞ்சுட்டு போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஜாக்கெட்லாம் போட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு பூ மார்க்கெட் போனேன். இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் பண்ண போகலாம் பூ மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சீரியஸாகவே எனக்கு நிறையா நல்ல நல்ல ஃபோட்டோஸ் இன்றைக்கி அங்கே கிடச்சிது. அதே மாதிரி 2-3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து எனக்கு அங்கே ஃப்ரெண்டாகவும் ஆனாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து படுக்கும்போது மணி வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. படுத்து எந்திரிச்சா லுகர் டைம் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு வீட்டிலே லுகர் தொழுதரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லுகர்லாம் தொழுது முடிச்சுட்டு ப்ரொமோஷன் சம்மந்தமாக 2-3 கிளைண்ட் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட பேசிவிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நோட் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்தால் அதுக்கப்புறம் கஞ்சி வாங்கறதுக்கான டைமும் ஆயிடுச்சு. நேராக கஞ்சி கொட்டராக எடுத்துகிட்டு பள்ளிவாசல் போயிட்டு கஞ்சியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தொழுதுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு பள்ளிவாசல்லே தொழுதுட்டு துவாலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வர மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே குரான் எடுத்து ஓத ஸ்டார்ட் பண்ணேன். குரானோட ஒவ்வொரு பக்கமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான அத்தனை விஷயம் குரானில் இருக்குது. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. நோம்பு திறக்க போனால் ஜூஸு, வடை, கஞ்சி, சட்னி, தர்பூசணி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கரெக்டாக நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணேன். நோம்பு திறத்து முடித்ததும் தொழுக போலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. சரி ஓகே வீட்டிலே தொழுதரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருப்பியும் வீட்டிலே தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனால் இன்றைக்கி பூரி பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுத்தாங்க. சாயாவோட 2யும் சேர்த்து சாப்பிட்டு முடித்தேன். இன்றைக்கி நாள் நல்லா போனேன். அந்த அல்லாஹ்க்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி.